சான்ஸ் கிடச்சதுனால அந்த சீரியல் விட்டு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அப்போது இந்த கேரக்டருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் யாரை கொண்டு வரலாம் அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது பிரியா பவானி சங்கரே அப்படியே ரிசம்பிள் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டராக நம்ம சைத்ரா இருந்திருக்கிறாங்க. ஸோ சைத்ராவை வந்து அந்த ரோலுக்காக பிரியாங்கிற ரோலுக்கு நடிக்க வச்சுருக்காங்க. அதில் அவங்க அந்தளவுக்கு ஃபேமஸ் ஆகலை. ஏன்னா ரீப்ளேஸ்மெண்ட் ரோலு ஸ்டார்டிங்கில் யாருக்கும் அவ்வளோவா, ஏன்னா பிரியா பவானி சங்கரை பார்த்த இடத்துல வந்து இவங்கள பார்க்குறதுக்கு அவங்களுக்கு ஒரு மாதிரி தான் இருந்திருக்கு. லேட்டரான அவங்களுக்கு வந்து ஓகே அப்படின்ற அந்த கேரக்டரில் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஸோ இதை வச்சு 2017 யாரடி நீ மோகினி அப்படின்னு ஜீ தமிழில் உள்ள ஒரு பேய் நாடகத்தில் இவங்களுக்கு நெகட்டிவ் ரோல் நடிக்கிற வாய்ப்பு. பாக்குமட்டை தயாரிக்கும் மிஷின் கிடைக்கும். அதற்கான ரா மெட்டீரியல்ஸையும் வருடம் முழுதும் நாங்களே சப்ளை செய்து வருகிறோம். நீங்கள் செய்யும் தட்டுகளை நாங்களே எடுத்துக்கொள்கிறோம். அதற்கான லோன் வசதியும் செய்து தருகிறோம்.